அடுத்து நாவுக்கரசர் நடராஜன் அவர்கள் பேசுவார்கள். தம்பி இங்கேயே வெயிட்டிங்ல வந்துடும், நீ வாமா. இசைக்குயில் ராதா அவர்கள் திரைப்பட துறையில் புகுந்த குறுகிய காலத்தில் தேசிய விருது வாங்குகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம் பார்த்தீர்களா? விருதுக்கே விருது வழங்கி இருக்கிறார்கள். புராணத்திலே கதை ஒன்று சொல்வார்கள். மாயக்கண்ணனின் குழலோசை கேட்டு ஆயர்வாடியில் உள்ள மனிதர்கள் மட்டுமல்ல, ஆடு மாடுகள் கூட மயங்கியதாம். ஆனால் நம் ராதாவின் பாடலை கேட்டால் ஆயர்வாடி என்ன, அந்த மாயக்கண்ணனே கூட மயங்குவார். நம்ம ராதா பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ராதாவுக்கு தான் பாராட்டு விழா நடக்குதா? நம்ம ராதா நம்ம ராதா அவ ஊர்ல இருந்து வந்தாலே நம்மள ஒரு தடவை பார்த்தாளா? அவ கல்யாணத்துக்கு கூட 3வது மனுஷன் மாதிரி பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ராதாவா ராதா? ஒரே ஒரு நிமிஷம், நம்ம கூட்டத்தோட கூட்டமா நின்று பார்த்துட்டு வந்துருவோம். உனக்கு கொஞ்சமாவது சூடு சொன்ன இருக்கா பிரதர்? அவ குடும்பமே நம்மளை விரட்டி அடிச்சது, அவ ஃபங்க்ஷனை போய் பார்க்கணுன்றியே. ராதா இந்த மாதிரி நிலைமைக்கு வரணும்னு நம்ம தானடா ஆசைப்பட்டோம். நாமளே போய் பார்க்கலனா எப்படிடா? ப்ளீஸ் வாடா, ஏதோ ஒரு மூலையில கூட்டத்துல ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு வந்துருவோம். வா. அப்படியே நெல்லு. உன் பேர் செல்வம் தானே? இங்க உனக்கு என்ன வேலை? இல்லைங்க, சும்மா பார்க்கலான்னு. எதையா சொல்லிட்டு போலாம் வந்தியா? இல்லைங்க, வாடா, ஐயா கூப்பிடுறாரு. ஐயோ ஐயா, யோ நாயுடு, நீ போவா. பழைய திருட்டு போய் ஐயா. ராதா அவர்கள் இன்று இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு அவர் மட்டும் காரணம் அல்ல. அவரை அறிமுகப்படுத்திய இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், இயக்குனர், இவர்கள் எல்லோரையும் விட அவரை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தான் முதல் காரணம். யோசித்து பார்க்கிறேன். பெண் குழந்தை பிறந்தாலே அதை ஒரு பாரமாகவும் பாவமாகவும் நினைக்கின்ற பெற்றோர்கள் மத்தியிலே தன் மகளை ஒரு பாக்கியமாகவே நினைத்து அவரை ஒரு பாடகியாக்கிய தீர்வேன் என்று வைராக்கியம் கொண்டார்களே, அதற்காக அவர்கள் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார்கள். வாய்ப்புகள் கேட்டு எத்தனை படிகள் ஏறி இறங்கி இருப்பார்கள். அவரின் பெற்றோர்கள் மட்டுமல்ல, ராதாவின் குடும்பத்தினரும் எப்படியெல்லாம் உற்சாகப்படுத்தி இருப்பார்கள். அவர்கள் கொடுத்த ஊக்கத்தினால் தான் அவரால் இன்று இந்த நிலைமைக்கு வர முடிந்தது. இப்படி ஒரு இசைக்குயிலை தந்த அவர்களுக்கு என் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாமெல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற செல்வி ராதா அவர்கள் பேசுவார்கள். அவர்கள் பேசி முடித்த பின் நம் சங்கம் சார்பாக அவருக்கு விருது வழங்கப்படும். எல்லாருக்கும் என் வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் நான் வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் அனுபவிச்சதில்லைன்னு சொன்னார். அவருக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். ஒரு காலத்துல நான் கஷ்டத்தை தவிர வேற எதையுமே அனுபவிச்சதில்லை. மீன் தொட்டிலேயே பிறந்து வளர்ந்த மீனுக்கு ஆறையும் தெரியாது, கடலையும் தெரியாது. அதுக்கு அந்த தொட்டி தான் ஆறு, கடல் எல்லாமே. நானும் அப்படித்தான் 4 சுவத்துக்குள்ளேயே இருந்தேன். எனக்கு நீ எந்த ஆசையோ கனவோ இருந்ததில்லை. உயர பறக்கிற பட்டம்தான் எல்லார் கண்ணுக்கும் தெரியும். அது பறக்கிறதுக்கு காரணமா இருக்கிற நூல் யார் கண்ணுக்குமே தெரியறதில்லை. அது மாதிரிதான் இன்னைக்கு உயர்ந்த நிலைமையில இருக்கிற இந்த ராதாவை தான் உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ
நீங்க சொன்ன என் பெற்றோரோ என் குடும்பத்தாரோ என் வெற்றிக்கு காரணம் இல்ல. யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்காக இதை நான் சொல்லல. ஏன்னா கைகுலுக்கி பாராட்டினவங்களை கூட நம்ம மறந்துடலாம், ஆனா கை தூக்கி விட்டவங்கள நம்ம மறக்க கூடாது இல்லையா? ஒரு பாடகியா வருவேன்னு என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லாத போது எனக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குன்னு உணர்ந்து எனக்காக ராத்திரி பகல் கஷ்டப்பட்டு என்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு எங்கோ ஒரு மூலையில இருக்காரே, அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்? ஒரு காலத்துல திருடனா இருந்த அவரு வால்மீகி மாதிரி தான் வருவாருன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஸ்ரீராமனாவே மாறிட்டாரு. அவர் பேரு மிஸ்டர் செல்வம். எனக்காக தட்டப்பட்ட ஒவ்வொரு கைத்தட்டலும் அவருக்கு தான் கிடைக்கணும். இன்னைக்கு என் கழுத்துல விழற ஒவ்வொரு மாலையும் அவர் காலுக்கு தான் போய் சேரணும். இந்த பாராட்டு, இந்த பரிசு எல்லாமே அவர் போட்ட பிச்சை. இந்த விருதை அவர் கையால வாங்குறதுதான் அவருக்கு நான் செய்யற மரியாதை. தயவு செஞ்சு இந்த விருதை அவர் கையால நான் வாங்க முடியுமா? அவரு இங்க இருக்காரா? இங்கதான் இருக்காரு. எல்லாரும் முன்னாடி வரத்து கூச்சப்பட்டு எங்கோ ஒரு மூலையில கூட்டத்தோட கூட்டமா இருக்காரு. மிஸ்டர் செல்வம், தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க. இந்த விருதை உங்க கையால வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க இங்க இருக்கிறது எனக்கு தெரியும். நான் உங்களை பார்த்துட்டேன். தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க ப்ளீஸ், வாங்க. இந்த நேரத்துல நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லித்தான் ஆகணும். நாளைக்கு காலையில எனக்கு கல்யாணம் நடக்கிறதா இருக்கு. கல்யாணங்கிறது வெறும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்ல, வாழ்க்கையே தேர்ந்தெடுக்கிறது. அப்படி பார்த்தா எல்லாருமே என் வாழ்க்கையில வந்துட்டு தான் போனாங்க. மிஸ்டர் செல்வம் மட்டும்தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்தார். அதனால உங்க எல்லார் ஆசையோடையும் மிஸ்டர் செல்வத்தை என் வாழ்க்கை துணையா நான் தேர்ந்தெடுக்கிறேன். எப்போ செல்வம் மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சதோ அப்பவே என் மனசுலயும் செல்வத்தை தவிர வேற யாருமே இல்லப்பா. என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கே 3 மாசம் டைம் கேட்டாரே சஞ்சய், அவர் முக்கியமா? இல்ல என்னை பத்தி எதுவுமே தெரியாம எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சாரே செல்வம், அவர் முக்கியமா? சொல்லுங்க. இத்தனை நாள் எனக்காக செல்வம் வாழ்ந்தாரு, இனிமே அவருக்காக நான் வாழ வேண்டாம்?
பிடிச்சவன் புருஷனா வரதை விட புரிஞ்சவன் புருஷனா வரணும். அதான் எப்பவுமே நல்லது. நீ கரெக்டா தான் டிசைட் பண்ணியிருக்க. கோ அஹெட். I like it.